Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான தக்காளி சாதம் குக்கர்ல எப்படி பண்ணலாம்னு தாங்க. வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, 3 வரமிளகாய். இந்த பேஸ்ட் வந்து நான் கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா பூண்டு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சமா சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி எதுவும் விட வேண்டியது இல்லைங்க, நீங்கள் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதோட பேஸ்ட் தான் இங்கே வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, அரை மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. 5 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிட்டுங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கூடவே வந்து 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்குச்சுன்னா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் வந்து வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியுது. நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை வந்து போகணுங்க, அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க, அதனால தான் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சுங்க, அதனால் நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து முழுவதும் உங்களுக்கு மசியணுங்கிற அவசியம் இல்லைங்க. 3/4 பாகம் தக்காளி இந்தளவுக்கு வெந்துச்சுன்னா போதுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இவ்வளோ தான் காரம் சாப்பிடுவோங்க, அதனால் நான் காரம் இவ்வளோ தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் போதுங்க. இப்போது நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான குவான்டிட்டியில் நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் கூடுதலாகவோ குறைவாகவோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே நீங்கள் குக்கரில் தக்காளி சாதம் சமைக்கிறீங்க அப்படின்னா கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காயில் வந்து உப்பு காரம் எல்லாமே இறங்கி இருக்குங்க. அது வந்து நம்ம சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் வந்து 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டாச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், இப்போ விசில் வந்து சாதம் வந்து இறக்கி வச்சாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு எம்மையான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.